பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 1 அதிகாரம் 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறுதான் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்துல தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல நம்முடைய நாட்கள்ல நமக்கென்று ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது. படிக்கிற நாட்கள், ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள் கனி தருகிற நாட்களா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். யூனிவர்சிட்டியை குறித்த நாட்கள்ல முடிக்கணும், வேலை ஆசீர்வாதமாய் கிடைக்கணும், திருமணம் அதிர்ந்த காலத்தில் நடக்கணும், ஏற்ற நேரத்தில் குழந்தை பெற்று எடுக்கணும். லைஃப்ல அதன் காலங்கள் தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும். என்ன செய்யணும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல கர்த்தருடைய வேதத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளாய். சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுவது போல, எந்தெந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இன்னைக்கு நான் ஏற்ற நாட்கள்ல என் காலத்துல கொடுக்க வேண்டிய கனியை கொடுக்கலையா? உங்களுடைய பழக்கம் யாரோடு இருக்கிறது? உங்க சகவாசம் யாரோடு இருக்கிறது? உங்க வாழ்க்கையில உங்க நேரத்தை எங்க அதிகமா செலவு செய்றீங்க? கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நீங்க யாரோடு பழகுறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க இருக்கிற ஃபெல்லோஷிப் உங்களை உருவாக்குகிறதா இல்ல அப்படியே உங்களை கீழே கொண்டு போகிறதா? நீங்க இருக்கிற ஃபெல்லோஷிப், நீங்க இருக்கிற கூடுகை நாளுக்கு நாள் உங்களை ஆவியில பலப்படுத்துகிற, ஆவியில உற்சாகப்படுத்துகிற, தேவனுடைய வசனத்துல ஆழமாய் கொண்டு செல்லுகிற ஒரு அற்புதமான கூடுகையா இருக்கணும். அப்படிப்பட்ட கூடுகையில், அப்படிப்பட்ட இடத்துல நாட்டப்படணும். அப்படி நாட்டப்படுகிறவருடைய வாழ்க்கையில அதன் காலங்கள் ஆண்டவர் கனியை கொடுக்கும்படியாய் செய்வார். அன்பான மகனே, மகளே, இன்றைக்கு என் காலத்துல நான் கனியை கொடுக்கல. உங்களுடைய சேர்க்கை, உங்களுடைய சகவாசம், where you are investing your time, analyze yourself. ஆண்டவரே, நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும். இன்றைக்கு சங்கீதம் 1 அதிகாரம் 2வது வசனத்தின்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்துல முழுக்க பலன் வரணும். செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? கர்த்தருடைய வேதத்தை மறக்காதீங்க. வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. உங்க ஃபெல்லோஷிப்பை பாருங்க. உங்களுக்கு கூடுகை, உங்களை பலப்படுத்துகிற கூடுகை. எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கூடுகையில் இருக்கிறீங்க? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பலப்பட, உறுதிப்பட, அபிஷேகத்தின் ஆழங்களுக்கு போக உங்களுக்கு உதவி செய்கிறதா இல்லையா? எந்த இடத்துல மாற்றம் உருவாகணுமோ, எந்த இடத்துல சேஞ்ச் வரணுமோ, அதை நீங்க தான் மாற்றணும். அப்பொழுதுதான் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அதன் காலத்துல தேவன் கனியை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற, இலை உதிரா இருக்கிற மரத்தை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கோ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தலையை நிமிர செய்வார். God bless you.